ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஒரு சிஸ்டர் வந்து இட்லி பேட்டர் வந்து எப்படி அரைப்பீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதோட இதில் ராகி இட்லி மாவும் வந்து நான் அரைச்சி காமிச்சிருப்பேன். இது ரெண்டோட மெஷர்மெண்ட்டுமே நான் இதில் லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி நிறைய விலாகில் போட்டிருக்கேன். இது புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்களுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இப்போயும் வந்து நான் அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தியும் கடாய் பன்னீரும் வந்து பண்ணியிருந்தேன். இந்த கடாய் பன்னீர் ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் இன்னொரு நாளைக்கு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. பன்னீர் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணதான். நான் ஆல்ரெடி அதையும் வந்து போன விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டக்குன்னு ஒரு கிரேவி வைக்கிறதுக்கு எனக்கு சண்டேங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் குளியல் வந்து லேட்டு தான். ஏன்னா கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர எரிச்சலாக இருந்தது. இந்த வெயிலுக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. இல்லை மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறதா என்னென்னு காரணம் எனக்கு தெரியல. கண்ணை முழிக்க முடியாத அளவுக்கு எனக்கு எரிச்சல் ஜாஸ்தியாக இருந்தது. சரி, இன்றைக்கி தலைக்கு நல்லா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலே குளிக்காமல் கொஞ்சம் லேட்டாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் ஃபுல்லாக நல்லெண்ணெயை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு இது வந்து முன்னாடியெல்லாம் வந்து நான் அதாவது கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி செய்கிறது. இப்போல்லாம் எங்கெங்கே இதுக்கு டைமே கிடைக்க மாட்டேது. இருந்தாலுமே மாதத்தில் ஒரு 2 தடவையாவது நான் செஞ்சிடுறது. இந்த தடவை கொஞ்சம் லாங்கில் மறந்து போச்சு சுத்தமாக. நம்மளுக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணுங்கிறதே அதையும் தேய்ச்சிட்டு அப்படியே வந்து கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது என்னாச்சுன்னா பார்த்திங்கன்னா கண்ணில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணோடனே சுத்தமாக கண்ணே மங்கள ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு சுத்தமாகவே தெரியலை. சரி, கொஞ்சம் நேரம் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் தேய்ச்சி நம்ம எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளேயுமே இங்கே வந்து எண்ணெய் நல்லா தலையில் ஊறி இருக்கும் அப்படிங்கிறனால அதை அப்படியே தேய்ச்சி வச்சுட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேயே வாக்கிங் போயிட்டு வரையிலேயே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வாரத்துக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய், அவரைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், பப்பாளி பழம், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு ரெண்டுமே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் வாங்கியிருக்கேன். பீட்ரூட்டு, ஸ்வீட் கார்னு, மாம்பழம் சைடிஸுக்கு, அதுக்கப்புறம் மல்லி, புதினா, பீன்ஸு, வல்லாரை, இஞ்சி இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்தந்த பிளேஸில் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். அதாவது அதுக்கான கவர் போட்டு எடுத்து வைக்கணும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. அதே மாதிரி தான் அவரைக்காயும் அது முத்துன மாதிரி ஆயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி லஞ்ச் மெனு வந்து பிளான் பண்ணிவிட்டு அதை டக்குன்னு முடிக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சிடணும். மல்லி, புதினா இது எல்லாமே தனித்தனியாக ஆஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்னையும் ஒரு இது மட்டும் உரிச்சு வச்சிட்டோம்னாக்க ஒரு ஸ்நாக்ஸுக்கோ இல்லை புலாவோ ஏதோ செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால அதையும் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். மல்லி, புதினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து தான் க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அதை எடுத்து அப்படியே பாக்ஸில் வச்சு எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து நான் எடுத்து வச்சலாம் சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்காக இன்றைக்கி வாட்டர் மெலனும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். வாட்டர் மெலன் இப்போலாம் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. முழு பழமாக இருந்துச்சு அப்படின்னா வெளியிலே இருக்கும். பாதி கட் பண்ணதாக இருந்தால் அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான் வந்து வாங்கியிருந்தோம். என்ன சமைக்கிறதுனே அதாவது மற்ற நாளில் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சண்டே அன்றைக்குமே இப்போ வந்து என்ன சமைக்கிறதுனே ஒரே யோசனையாக இருக்குது. நாங்கள் மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனாலும் சமைச்சிருவேன். என் பையன் இருக்கிறனால மோஸ்ட்லி அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் வந்து கேட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு கொடுக்குறது. அதனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அவன் எந்த நான்வெஜ்ஜுமே வேணான்னு சொல்லிட்டான். சரி, மீன் சாப்பிடும் போல தான் எனக்கு இருந்ததுன்ட்டு நான் மீன் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மீனுமே ரேட்டு கூட தான், 700 வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து மீன் வந்து வறுக்கிறதுக்கு பெசரி வச்சுட்டு மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சிடலான்னு சொல்லி அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அரிசி தான் நான் போடுறது. பார்த்தீங்கன்னால தெரியும், ரொம்ப உருண்டை அரிசியும் இல்லை, ரொம்ப நீளமாகவும் இருக்காது. இது வந்து ஒரு 5 கப்பு போட்டிருக்கேன். 3 கப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து போட்டிருக்கேன். 1 கப்பு வந்து பச்சரிசி வந்து போட்டிருக்கேன். இதுதான் வந்து நான் போடுற அளவு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த உலக்கில் 9 உலக்கு வந்து நான் போடுவேன். அதாவது ஒரு படியை விட கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். இதுதான் நான் ரெகுலராக போடுற மெஷர்மெண்ட். இது வந்து கால்ரைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காப்படி உலக்குலையும் காப்படி உலக்கு இருக்கு இல்லையா, அதில் அரை இது போட்டிங்கன்னா இந்த 1 உலக்கு வந்து கணக்கு வரும். இதுக்கு வந்து உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா
அதாவது 100 கிராம் உலக்கு இருக்குல்லையே, சின்ன உலக்கு. சில பேர் வீட்டில் இது வீசம்னு சொல்லுவாங்க, சில பேர் வீட்டில் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரில. எங்கள் வீட்டில் இது வீசம் தான் சொல்லுவோம். இதுதான் 100 கிராம். இதில் வந்து 2.25 வீசம் வந்து நான் போடுவேன். நான் போட்டிருக்க 9 உலக்கு அரிசிக்கு இது வந்து கரெக்டான அளவு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 5 கப்பு இட்லி அரிசி போட்டால் 1 கப்பு வந்து உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் தெரியாதுங்க. நான் மோஸ்ட்லி எனக்கு இட்லி எப்படி போடுவேன்னா இந்த டைப்பில் தான் போடுவேன். இதே நம்ம நார்மல் குண்டு அரிசி ரேஷனில் வாங்குகிற குண்டு அரிசி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே அது போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி. அது போடுறப்பையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் விலாக் வந்து எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு 2ஐயும் உளுந்து அரிசி 2ஐயுமே ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கும்போது நல்லா ஊறிடும். இதுக்கிடையில் ராகி இட்லிக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். 3 கப்பு வந்து ராகி வந்து எடுத்திருக்கேன். 3 கப்புனா 3 கப்பு என்கிட்ட ஃபுல்லாக இல்லை, 2.25 கப்பில் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி அதை மட்டும் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 பங்கு வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2.25 கப்பு வந்து ராகியும் 1.25 கப்பு வந்து இட்லி ரைஸும் வந்து எடுத்திருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 கப்பு அந்த அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருங்க. இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரமாவது ஊறணும். இதுக்கு தகுந்த உளுந்து வந்து நீங்கள் அதிலே போட்டு ஆட்டினாலும் சரி, இல்லை தனியாக ஊற வச்சு ஆட்டினாலும் சரி. நான் தனியாக தான் எப்போவுமே வந்து ஊற வச்சு அரைப்பேன். இதுக்கு வந்து 1 கப்பு அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். அதாவது மொத்தத்துக்கு 4 கப்பு அளவுக்கு அரிசி கேப்பை இதெல்லாம் சேர்த்து 4 கப்புனா 1 கப்பு உளுந்து. அது வந்து ஒரே கப்பில் தான், எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே தனித்தனியாக சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். இதுக்கடையில் நம்ம வந்து லஞ்சும் வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மீன் வாங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்குமே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால மீன் குழம்பு வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நார்மலாக நம்ம எப்போவும் வைக்கக்கூடிய மீன் குழம்பு தான். நம்ம வந்து புளி பேஸ்ட்லாம் ஆல்ரெடி கையில் வந்து இருக்கிறதுனால டக்குன்னு குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுதான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 2 பல்லு பூண்டு தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணி வந்து சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு வராது, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு நாள் ரொம்ப சுமாராக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு வராது. என்னதான் நம்ம ஒரே ஆள் சமைச்சாலும் ஒரு நாள் ஏதாவது ஒன்று கூட போயிடும், இல்லை ஏதாவது ஒன்று கம்மியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த மோஸ்ட்லி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. நான் வந்து மீனெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிக்கிறதுக்குள்ளேயும் விளக்கி வச்ச பாத்திரம்லாம் இருந்து அதை எடுத்து வச்சுட்டு முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து உரிச்சு வச்சாச்சு. அடுப்பும் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் வந்து ஒரு சிங்க் நிறைய வந்து சேர்ந்துருச்சு. அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி அதை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் விலைக்கு முடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். அதை ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி, ஏன்னா எல்லா வேலையும் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டு படுக்கும் போது என்ன டைம் ஆனாலும் நான் விளக்கி வச்சுட்டு தான் படுப்பேன். அப்படி இருந்தும் காலையில் வந்து எப்படியுமே சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். மணி வந்து 12:30 ஆயிடுச்சு. சரி, அதையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊற வச்ச அரிசி உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. சரி, அதையும் கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு நம்ம குளிக்க போனோம்னாக்கும் கரெக்டாக இருக்கும் ஆடினோம்னா வந்து அல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா 1 by 1 நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. சண்டே அன்னைக்கு எப்போ உளுந்து வந்து அள்ளிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு விட்டு போனேன். அதுவும் நல்லா ஆடிருச்சு. நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக குறப்பாக லைட்டாக இருக்கிற மாதிரி. ஏன்னா ரேஷன் அரிசி போடுறதுனால ரொம்ப நைஸாக அரைச்சா இட்லி வந்து களியாக இருக்கும், நொசன்னு இருக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. உளுந்து வந்து போட்டு 1/2 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து என்னோடய அளவு எப்போவுமே. அது எப்படி ஆடி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 1/2 மணி நேரத்தில் நான் வந்து வலிச்சிருவேன் உளுந்தை. அப்பப்போ வந்து தண்ணி தெளித்து வலிச்சு விட்டு நான் வந்து ஆட்டி எடுத்துருவேன். இதெல்லாம் அரிசி உளுந்து 2மே ஆட்டிட்டு அப்படியே கிரைண்டரையும் கையோடு கழுவி வச்சிடலான்னு சொல்லி கழுவி வச்சுட்டேன். கழுவி முடித்து மாவு கரைக்கும் போது தான் எனக்கு வந்து ராகி ஊற வச்சுருக்கிறத சுத்தமாக மறந்துட்டு நான் பாட்டு கிரைண்டரை கழுவிட்டேன். என்னடா இது அப்படின்னு யோசித்தேன். சரி, வேறு வழி இல்லை, அதை ஈவினிங் டயத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து இட்லிக்கு அரைச்சிக்கலாம், அதாவது ராகி இட்லிக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இதை வந்து மாவு வந்து கரைச்சிட்டேன். நான் அரிசி ஆடும் போதே மாவில் வந்து உப்பு போட்டுருவேன். எனக்கு வந்து தனியாக மாவில் உப்பு போட்டு கரைக்கிறது அந்தளவுக்கு வந்து கல் வந்து கரையாது, உப்பு கல். அதனால நம்ம கிரைண்டர்லேயே வந்து போட்டு விட்ருவேன். அது 2 பாத்திரத்தில் மாவு வந்து மாற்றி வச்சுருவேன். இந்த வாரம் ஃபுல்லாக வந்து எனக்கு மோஸ்ட்லி இந்த மாவு வந்து இருக்கும். இடையில எதுனாலும் செஞ்சேன்னா எனக்கு இந்த மாவு இருக்கும். இல்லைன்னா ஒரு 3 டேஸில் எனக்கு வந்து காலி ஆயிரும். அது போக இன்றைக்கி வந்து ராகிக்கும் இட்லிக்கும் ஊற வச்சுருக்கனால அது ஒரு நாளைக்கு வரும். அதனால் அதை வந்து ஈவினிங் போல் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு வந்து போயிருந்தேன். ஜீனியும் பச்சரிசி சுத்தமாக கிடையாது, அதுவும் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி அது வாங்குறதுக்கு தான் போனேன். எங்கள் ரேஷனில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உருண்டை அரிசி வந்து போடவே மாட்டாங்க. பச்சரிசி இருக்கும், நல்லாயிருக்கும் அது எப்போவுமே. அதனால் மோஸ்ட்லி யாராவது எங்கள் அண்ணி வீட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த அரிசியை கொடுத்துட்டு அவங்க போடுற அரிசியை நான் கொஞ்சம் வாங்கிக்குவேன். அப்படி தான் வந்து இட்லிக்கு வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பச்சரிசியும் ஜீனியும் வாங்கிட்டு வந்தது அப்படியே வந்து அந்தந்த பாத்திரத்தில் வந்து போட்டாச்சு. அதையும் கபோர்டில் அப்படியே கையோடு எடுத்து வச்சலாம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் தலையை துவட்டும் போது பார்த்தீங்கன்னா 3 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 2:50 ஆயிடுச்சு. இன்னுமே நாங்கள் லஞ்சு சாப்பிடல. பசங்களுக்கு நான் வச்சு கொடுத்துட்டேன், நானே ஹஸ்பண்ட் தான் வந்து சாப்பிடல. அதனால் இன்னுமே தான் வந்து சாப்பிட போகிறோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும். இந்த எக்கு, மாம்பழம், ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட லாண்ட்ரியும் போட்டு விட்டுடலாம், வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டா அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்கிட்ட அது ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லி தான் நான் வந்து மிஷினை இப்போ வந்து ஆன் பண்ணி விடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் போட்டு அது ஒரு வேலையாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் இது ஓடி முடிச்சுன்னா அதுக்கப்புறம் எந்திரிக்கும் போது காய போட்டுக்கலாம். அப்படிங்கிறதுனால கரெக்டாக இது 1 மணி நேரம் ஆகும். அப்பாடின்னு அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரும் போது அந்த ஒரு ரிலாக்ஸ் வந்து கிடைக்கும் பாருங்கள். எப்படா அப்படி உட்காருவோங்கிற மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்தேன், குல்ஃபி. அதையும் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து படுத்துட்டேன். என்ன வேலை இருந்தாலும் சரி மத்தியானம் ஒரு மணி நேரமாவது நான் படுத்து, அப்போ தான் நம்ம வண்டி அடுத்து வந்து பிரேக் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டவுன் ஆயிரும் நம்ம ரெஸ்ட்டே எடுக்காமல் ஓட்டினா. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 ஹவராவது நான் ரெஸ்ட் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பசங்களுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் டீ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிரைண்டரில் ராகி இட்லிக்கு வந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு விட்டுட்டேன். அது கொஞ்சம் தானே, அதனால் டக்குன்னு ஆடிடும் அப்படிங்கிறனால அதையும் போட்டு விட்டாச்சு. அதை ஆடிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நான் வந்து மிஷின் ஓடி முடிச்சிருந்துச்சு இல்லையா, அதையும் காய போட்டு வந்துடலாம். அடுத்தடுத்து பாருங்கள், நம்மளுக்கு ஷெட்யூல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது அடுத்து அது, இது அதுக்கப்புறம் இது அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லேடிஸுக்கு பெரும்பாலும் அப்படி தான். மோஸ்ட்லி வந்து என்னோடய வேலையும் அப்படி தான். அதுவும் சண்டே அன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற நாள் கூட கொஞ்சம் பிரேக் நல்லாவே இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க, இடையில எந்த வேலையும் இருக்காது. நம்ம பாட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தா கூட ஒரு 10-11 மணிக்குள்ளே என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த சண்டே லீவ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த அல்ல குறையாத அட்சயப்படுத்துகிற மாதிரி இந்த சிங்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குது. காலையில் தான் ஒரு லோடு ஃபுல்லாக விலைக்கு வச்சுட்டு போனேன். லஞ்சு தான் சாப்பிட்டு முடிச்சு டீ குடிச்சிருக்கோம். அதுக்குள்ளே எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சுன்னு பாருங்கள். அது அட்சய பாத்திரம் கூட தேவலாம் போல இருக்குது. எந்த நேரமும் சிங்கில் பாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக சிஸ்டத்தில் வந்து உட்காந்துருந்தேன். கொஞ்சம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையை பார்த்துக்கலாம், நைட்டு ஒரு வழியாக வந்து பாத்திரம்லாம் விளக்கிக்கலாம் அப்படின்னு. எப்படி இப்போ விளக்குனாலும் நைட்டு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரம் சேர தான் போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை போட்டுட்டேன். ஏன்னா காலையில் ஒரு டைம் விளக்கியாச்சு, இனி வந்து நைட்டு தான் நம்மளோட அடுத்து பிஸியான வேலை அப்படிங்கிற மாதிரி. சிஸ்டத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்படியே வந்து ராகி இட்லிங்க நல்லா ஆட்டியாச்சு. அதையும் கையோட கரைச்சி வச்சிடலாம்னு சொல்லி கரைச்சி வச்சாச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான மாவு எல்லாம் நான் ரெடி பண்ணியாச்சு. சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம செஞ்சால் தான் இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் பிஸி இல்லாமல் போகும். நம்மளுக்கும் கொஞ்சம் யோசித்து வேலை செய்கிறத விட கொஞ்சம் அது இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.
அப்படியே வந்து ஸ்நாக்ஸுக்கு பாப்பா வந்து மண்டே அன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போவா இல்லையா, அவளுக்காக கொஞ்சம் கவுனி அரிசி ஊற வச்சலாம்னு சொல்லி நைட்டே ஊற வச்சிட்டேன். காலையில் செய்யணும் அப்படின்னா அது நைட்டு ஊற வைக்கணும், நைட்டு வேணும் அப்படின்னா அதாவது சாயந்தரம் வேணும் அப்படின்னா காலையில் ஊற வைக்கணும். நான் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு தான் கேட்டிருந்தேன், அதனால் நைட்டே வந்து கழுவிட்டு ஊற வச்சுருவோம். அப்போ தான் அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி மிக்ஸுக்கு ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய வெள்ளைப்பாகு சுத்தமாக தீரப்போகுது. அதனால கொஞ்சம் இப்போ டைம் இருக்கு இல்லையா, அதனால் அதையும் தட்டிட்டு அப்படியே வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப வந்து இது பாகு பதம்லாம் கிடையாது, லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் கட்டியெல்லாம் கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் அது ஒரு பாக்ஸில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இது ஒரு 10-15 நாளைக்கு மேலே வந்து வரும். அதனால் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே. உளுந்தங்கஞ்சி மிக்ஸு வந்து கஞ்சி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் இன்னொரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ தான் மாவு அரைச்சிங்கிறதுனால என்னால் அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து எடுக்கிறேன். அதெல்லாம் காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு, சண்டே வந்து மீன் குழம்பு அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு ரைஸ் தான் நானே ஹஸ்பண்டும். அதனால் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. அப்படியே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி அடுப்பை தொடச்சதுக்கப்புறம் அந்த டவல் அதையும் கண்டிப்பாக வந்து அலசி போட்டுருவேன். சிங்க்கும் நீட்டாக வந்து தேய்ச்சி விட்டு கொஞ்சம் லிக்விட் வந்து ஊற்றி நல்லா கழுவி விட்றேன். ஏன்னா மீன் குழம்புங்கிறனால எந்த ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால. பாத்திரம் விளக்காமல் படுத்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வரும்போதே நம்மளே தான் டென்ஷன் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரம் விளக்கிடுவேன். எந்திரிச்சு வரும்போதே கிச்சனை பார்க்கும்போது அப்பாடி இன்றைக்கி சூப்பராக நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு வரும் பாருங்க. அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாவு அரைச்சி வச்சாச்சு. ராகி இட்லி மாவு, நார்மல் இட்லி மாவு. இது வந்து சோள தோசைக்காக சோளத்தை நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு. வெள்ளைப்பாகு, கவுனி அரிசி ஸ்நாக்ஸுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பூண்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா உரித்து வச்சாச்சு. தூதுவளை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பூண்டு, நாளைக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. 2 தேங்காய் உடச்சி துருவி எடுத்து வச்சுட்டேன். மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாமே ஃபுல்லாகவே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்படி எடுத்து வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து என்னென்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற பிளான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு எதுவும் இல்லைன்னு தேடாமல் எல்லாமே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லஞ்ச் வேலை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கோங்க, அப்போதைக்கு எடுத்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு விலாகுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.